நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பொம்மைகள் நிறைந்த கிராமம். ஜப்பான்ல நாகோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்க எங்க பார்த்தாலும் பொம்மையோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்குமா. மக்களோட எண்ணிக்கையை விட பொம்மைகளோட எண்ணிக்கை தான் இங்க அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது மக்களோட எண்ணிக்கை வெறும் 27 தானா, ஆனா பொம்மைகளோட எண்ணிக்கை 400க்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிராமத்துல இருக்க பொம்மைகளை உருவாக்குனது யாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சுக்கிமி அயானோ அப்படின்ற ஒரு பெண்மணி தான் இங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இங்க இருக்க பொம்மைகளை இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா, பசங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி, டீச்சர் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி, பஸ் ஸ்டாண்டில் பஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி, வயலில் வேலை செய்கிற மாதிரி, வீட்டுக்கு வெளியே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பொம்மைகளை இவங்க மனுஷங்க போலவே உருவாக்கியிருக்காங்களாம். இவங்க கிட்ட இந்த கிராமத்தில் ஏன் இவ்வளோ பொம்மைகளை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது 2000க்கு முன்னாடி இங்கே மக்கள் தொகை 300க்கும் மேலே இருந்ததாகவும், இங்கே போதுமான வசதிகள் இல்லாததுனால நிறைய மக்கள் வேற ஒரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போனதாகவும் இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்களும் இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களாம். இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல யாருமே இல்லையா, வெறும் 30 பேர் தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த கிராமத்தில் மக்கள் தொகையை காட்டுறதுக்காக தான் நான் இந்த பொம்மைகளை உருவாக்கினேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மைகளுக்கு உயிர் இருக்கிறதாகவும் இவங்க நினைக்கிறாங்களாம். இவங்க முதல்ல அவங்க அப்பாவோட சாயலில் தான் ஒரு பொம்மையை உருவாக்கியிருக்காங்க. இப்போவும் அந்த பொம்மையை இவங்க வயலில் வச்சுருக்காங்களாம். அதாவது இவங்க இந்த வில்லேஜில் இருக்கும்போது சின்ன வயசில் பார்த்த மக்களை மைண்டில் வச்சுட்டு இந்த பொம்மைகளெல்லாம் உருவாக்கியிருக்காங்களாம். பொம்மைகள் நிறைஞ்சு இந்த கிராமம் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறதுனால இது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க போற சுற்றுலாவாசிகள் இந்த பொம்மைங்க பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்கு, இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பொம்மைங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.